வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. ஆண்டவர் காணோம். அந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா நமக்கு தெரியல இன்னும். அந்த சீக்ரெட் மிஷனை. அதனால மண்டே அவர் வரட்டும். மண்டே இல்லை, டியூஸ்டே அவர் வரட்டும். அவர் பர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்னா சொல்லலாம் எதனால இன்னைக்கு வரல அப்படின்னு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துல தான் வரல. அது என்னன்றதை வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சரி. ஐகோ Z10 லான்ச் பண்ணிட்டாங்க. போடு 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 போடு. எதிர்பார்த்த மாதிரியே வந்து 22,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் 7300 mAh பேட்டரி. 7300 mAh மாதிரி இருக்கா? இல்லையே, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு. 199 கிராம்ஸ், அண்டர் 200 கிராம்ஸில் உனக்கு வந்து 7300 mAh பேட்டரி. சரி, இது ரெண்டுத்துல எதப்பா? இது வந்து பேட்டரிக்கு மெயினா, மிச்சம் வெறும் பேட்டரிக்கு மட்டும்தான். பேட்டரி, டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே. உங்ககிட்ட இருக்கா கர்வ்டு டிஸ்பிளே? கர்வ்டு டிஸ்பிளே எனக்கு தேவை இல்ல. இது நீங்க சொல்லுங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், பாக்ஸ்ல சார்ஜர் இருக்கு. அப்படியா? எங்களுக்கு அதுவும் தேவை இல்ல. எதுவும் தேவை இல்ல. என்னதான் தேவை? சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை எங்களுக்கு. ஆமா. அப்புறம் டெலிஃபோட்டோ தேவை. இதுல இருக்க டெலிஃபோட்டோ எல்லாம் தேவை இல்ல. 22,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆஃபர்ல இதுவும் தான். 20,000 ரூபாய் கிடைச்சது. வாட்ஸ்அப் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது. கீக்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஃபோன்? இதுவா? Snapdragon 7s Gen 3 தான் இதுவும். Sony IMX 882 அல்ட்ரா வைட் கிடையாது, 2MP மட்டும் தான் இருக்கு. My god. AI ஃபீச்சர்ஸ் இருக்கா? AI erase, எல்லாம் இருக்கு. Google Photos தான் ஆப் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. Google Photos நிறைய ஃபீச்சருக்கு வந்து காசு கேட்பான். அப்படியா? இதெல்லாம் காசு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட கேலரி ஆப்லயே வந்து AI eraseலாம் ஃப்ரீ. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கா? ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல UFS 2.2 தான். உங்களுக்கு மாதிரி தான் UFS 2.2. ஆனா உங்க கிட்ட NFC இருக்கு. Draw the match இல்ல. இந்த NFC இல்லையா? My god. டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயத்தை இப்படி கட் பண்ணி விட்டா டெய்லி எல்லாரும் போய் NFC டாப் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் பண்ணி ஐஆர் ரிமோட் இருக்கா? ஐஆர் ரிமோட் இருக்கே. இருக்கா? இதோ இருக்கே. உங்க கிட்ட இருக்கா? god. ஐஆர் ரிமோட்லாம் பெருசா யாரும் யூஸ் பண்றது இல்ல. அதான் இருக்கிறது இல்ல. NFC இது பண்றாங்க, ஐஆர் ரிமோட் யூஸ் பண்றது இல்ல. ஓகே ஓகே. ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கா? 7.5 வாட்ல இந்த போனை வச்சு அந்த போனே சார்ஜ் பண்ணலாம். USB டைப் C to C வச்சு. இருக்கா? இல்ல வாசன் எங்களுக்கு இல்ல அதெல்லாம். 5000 nits செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் கோசம் அதெல்லாம் நாங்க வைக்கிறது. 5000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கா? 5000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கா? பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். மல்டி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கா? அசால்ட் டியூரபிளான போன் தெரியும்ல அது. எங்க அது? ஸோ 22,000 ரூபா இது வந்து 8,128, 24,000 வந்து 8,256, 12,256 வந்து 26,000. ஸோ பேங்க் ஆஃபர் வந்து 2,000 ரூபா இருக்கு. ஸோ அதனால வந்து 20,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டாச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பர். அது தவிர நோ காஸ்ட் இஎம்ஐயும் 6 மாதத்துக்கு இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்டேட் ஏதாவது சொன்னாங்களா? அப்டேட் வந்து 2 OS அப்டேட்ஸ், 3 வருஷம் சப்ஜெக்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். 2+3 5. அதே இதுல வந்து Z10Xன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சிவா அவரோட சேனல்ல வந்து இதை வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இது வந்து Vivo T4Xன்னு ஒன்று லான்ச் ஆச்சுல, அதோட ஐக்கூ வெர்ஷன். அதாவது CMF-க்கு ஒரு போட்டிங்க. அது 13,500 ரூபாய்க்கு அதே டிமென்சிட்டி 7300 இருக்கு. 6.7 inch Full HD plus 120Hz. AMOLED கிடையாது, LCD தான். 6500 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இதுல வந்து கிரீன் லைன் இஷ்யூ வராது. இதுல 2 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 3 years செக்யூரிட்டி அப்டேட். அதே இதுதான். இதுல வந்து IP65 இல்ல IP64 ரேட்டிங்ஸ். இதுவும் மல்டி கிரேட் தான். 50 MP கேமரா, 2 MP டெப்த் சென்சார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுல இருக்கு. சூப்பர் சூப்பர். இதுல என்னன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து UFS 2.2, இதுல வந்து UFS 3.1 சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இதுல இருக்கு. என்ன ஒரு கண்ட்ராவியான கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லாமே இந்த பிரைசிங்ல கொடுக்க முடியாது, அதனால வந்து சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். அதுல போட்டுட்டு இல்ல, அதுல வந்து மீடியா டெக் போனதுனால காசு கம்மியாகுது.
ஓ ஓ அப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்னாப் டிராகன் போகிறதுனால பேட்டரி பெரிய சைஸ் சிலிக்கான் கார்பன் வச்சிருந்ததுனால இதில் வந்து காசு கொஞ்சம் அதிகமாகுது. அந்த காசு கட் பண்ணுறதுக்காக வந்து யூஎஃப்எஸ் மாற்றிட்டு சீரியஸ் ஸ்பீக்கர்ஸை கட் பண்ணியிருக்காங்க. சீப் யூஎஃப்எஸ் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இதில் வந்து சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதில் வந்து இல்லை. ஒஸ்ட்டு ஓகே. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 13,500, 6,128, 8,120 வந்து 15,000, அப்புறம் 8,256 வந்து 16,500. ஸோ பேங்க் ஆஃபர் வந்து 1000 ரூபா பேங்க் ஆஃபர் இது பண்ணால் 12,500லேருந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டுருங்க. சூப்பர் 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 சூப்பர். ஃபர்ஸ்ட் கமெண்ட் தேஜஸ். அவர் வந்து இந்த மொபைல் பற்றி தான் கேட்டிருக்காரு. இது இந்த மொபைல். ஆமாம் ப்ரோ, ஸ்பீக்கர் ப்ராமிசிங்காக இருக்கா? ஆல்ரெடி அந்த வீடியோ பாருங்க, டீசெண்டாக இருக்கு. 200% வால்யூம் பூஸ்ட்னு போட்டிருக்காங்க. பாட்டம்லேருந்து வந்து டீசெண்டாக இருக்குது. அட்லீஸ்ட் டாப் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20-25% டாப்லேருந்து வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வரல, அதுதான் ஃபேக்ட். கரெக்டா? ஓகே. அடுத்த நியூஸ் லூமியோ. ஷைமியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க லூமியோ அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு. யார் ஆரம்பிச்சிருக்காத? அதான் அந்த லாரல் சுதீப், அந்த இவங்க 2-3 பேர் இருந்தாங்க ஷைமியில் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சர்க்கியூட் ஹவுஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க வந்து லூமியோன்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு லூமியோ விஷன் 7 அப்புறம் விஷன் 9 2 டிவிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து QLED, இன்னொன்று வந்து மினி LED டிவி. ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஸ்பிளே வந்து நாங்கள் அதான் இதுக்கு முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருப்பேன், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட் அப் டைம் வந்து மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆப் லான்ச்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், கலர் வந்து நல்லாயிருக்கும். ஓகே. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. டால்பி விஷனு, டால்பி அட்மாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லா டிவிலையும் மாதிரி இருக்குது. ஸோ மெயினாக இவங்க இது சொல்கிறது ப்ளூ LED பேக்லிட் இருக்குது, அப்புறமா பீக் பிரைட்னஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த இதை கம்பேர் பண்ணும்போது இது விஷன் 9 தான் வந்து அவங்களோட டாப் எண்ட் மாடல். ஓகே. ஸோ இதுதான் வந்து மினி LED டிவி. 1920 மினி LEDs இருக்குமா, குவாண்டம் டாட் அரேஞ்ச்மெண்ட்டில் 900 nits பீக் பிரைட்னஸ் இருக்குமா, அப்புறம் டால்பி விஷனு கலர் கேலிப்ரேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு போட்டிருக்கு. விஷன் 7 வந்து கொஞ்சம் சீப்பர் மாடல், 43 inchலேருந்தே வந்து இருக்கு. ஸோ இது வந்து நார்மல் QLED டெக்னாலஜி தான். அதுலேயே வந்து 400 nits வந்து பீக் பிரைட்னஸ் போகும், கலர்ஸும் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு போட்டிருக்கு. ரெண்டுத்துலேயுமே வந்து 30 watt ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா உங்களுக்கு இந்த பெரிய மாடல்லாம் வந்து இது இருக்குது, பாஸ் இது இருக்குது. இப்போ இதுக்கு சர்வீஸ் சென்டர்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் இது பண்ணியிருக்கோம், செட்டப் பண்ணியிருக்கோம் நிறைய சிட்டிஸில். மோஸ்ட் ஆஃப் த பின்கோட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது தவிர TLDR அப்படின்ட்டு ஏதோ ஒரு புது ஃபீச்சர் வேறு வந்திருக்காமே. அந்த ஃபீச்சர் ஸ்போர்ட்ஸு மியூசிக்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்டும், சேனல்ஸில் இதுலேருந்துலாம் வந்து இது பண்ணி காட்டும். ஃபுட்பால் மேட்ச்சு ஷெட்யூலு அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுன்னு போட்டிருக்கு. மியூசிக் பிளேலிஸ்ட்டு அதெல்லாம் வந்து அந்த இதில் கியூரேட் பண்ணி இந்த மாதிரி காட்டும். ஓ இப்படி. ஓகே ஓகே. அந்த OnePlusல ஷெல்ஃப்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி வந்து கியூரேட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. Android 11 தான் ரன் ஆகுது. Android 11 பேஸ்ட் கூகுள் டிவி தான் ரன் ஆகுது. அதுக்கு மேலே இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் டிவினாலே கடுப்பாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3GB RAM ரெண்டுத்துலையுமே வந்து 3GB எல்லாம் 2-3 மாதத்துக்கு நல்லா இருக்கும். 4வது மாதம் திருப்பி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்களாமே. என்ன டெஸ்ட்டு? நிறைய குவாலிட்டி டெஸ்ட், 60 குவாலிட்டி டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்களாம். அது தவிர டஸ்ட், ஹியூமிடிட்டி, பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்குலாம் வந்து டிவி குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். 2 years வாரண்டி வேறு தராங்க. 300 சர்வீஸ் சென்டர் இருக்குது. 19,000+ பின்கோட்ஸில் வந்து இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒரே பேனல் தானே, அதான் தெரியல என்ன பேனல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேனலோட பெட்டராக இருக்கும்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்போனா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஹைகிரேட் பண்ணலாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ப்ராசர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பாஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மீடியாடெக் ப்ராசராக இருக்குமா என்னன்னு. டைகர் அந்த ப்ராசராக தான் இருக்கும் தெரியல. ப்ராசர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ப்ரைஸு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30,000 43 inch, 50 inch வந்து 35,000, 55 inch வந்து 40,000. அந்த மினி LED வந்து 55 inch மட்டும்தான் வருது. அது வந்து 60,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ப்ரீ ஆர்டர் வந்து ஏப்ரல் 23 30 வரைக்கும் ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி, நார்மல் 2 years + 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கிடைக்கும்.
நோ காஸ்ட் ஃப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இவர் தான் ரகு ரெட்டி, இவர் தான் அந்த ஷாயமில் வந்தார் இதுக்கு முன்னாடி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பரத்தை தான் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல. அமேசானோட பார்ட்னர்ஷிப் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்த வாரம் போடலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பரத் வந்தால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு போட்டியா வந்து ஷைமியும் நாங்களும் வரோம். நீங்க எங்க இதுல இருந்து பிரிஞ்சு போய் இங்கே பாடுறா அப்படின்னு பிரிஞ்சு போய் டிவியா லான்ச் பண்றீங்க, அதே நல்ல நாங்க வரண்டா அப்படின்ட்டு 2025 எடிஷன் QLED போட்டு மினி எல்இடி இல்ல வெறும் QLED, அதே மாதிரி 43 இன்ச் 55 இன்ச் 65 இன்ச். அது வந்து 65 இல்ல, அதுல 65 கிடையாது, 55 தான் மேக்ஸ். இதுல வந்து 65 இன்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். கேட்டா சினி மேஜிக் அப்படின்னு, சினி மேஜிக் QLED. ஸோ இதுலேயும் டால்பி விஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபிலிம் மேக்கர் மோட் இருக்குது, ஐகேர் மோட் இருக்குது, இதில் குவாட் கோர் A55 ப்ராசர் அதெல்லாம் போட்டாங்க. மோஸ்ட்லி மீடியாடெக் ப்ராசர் தான் இருக்கும். அதில் ஆனால் 3GB ரேம்னு போட்டுருக்கு ரெண்டுத்துலையும். இதில் வந்து 2GB ரேம் தான் இருக்குது. 2GB ரேம் 32GB ஸ்டோரேஜ். கேம் பூஸ்ட் மோட் 120Hz போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் அதில் 30 வாட்னா இதில் வந்து 34 வாட் இருக்குது. போடு எல்லாம் சேர்த்து அடிச்சிருக்கீங்க, நல்லா கூப்பு அடிக்க. மற்றபடி எல்லாம் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஆனால் இவங்க அந்த ஃபாஸ்ட் அதெல்லாம் கிளைம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட செல்லிங் பாயிண்ட் அந்த ஃபாஸ்ட். இந்த பேட்ச் வால் இருக்கும், பேட்ச் வால் வந்து கொஞ்சம் இது பரவாயில்ல. ஷாமி டிவி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பேட்ச் வால் போட்டதுனால இந்த பிளெயினாக இருக்குல்ல ஆண்ட்ராய்டு டிவி, அதெல்லாம் தான் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. நார்மல் கூகுள் டிவி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த வியூவும் அப்படி தான் இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. அதனால என்ன பண்ணேன், ஃபயர் ஸ்டிக் வாங்கி போட்டேன். ஃபயர் ஸ்டிக் ஜாலியாக இருக்கும். அதான் கஸ்டமைஸ்டு ஆண்ட்ராய்டு, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ரிமோட் வந்து ப்ரீமியம் மெட்டலா, பெசல்லஸ் டிசைனு, ஆல் நியூ ரிமோட்டு. எங்க ரிமோட்டில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போடலாங்க, யூஎஸ்பி, பேட்டரி தேவையில்லை. ரிமோட்டு அந்த ரிமோட் அவ்வளோதான், செத்து போச்சு. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அதை. இல்லை இப்போ OnePlus டிவி வரது இல்லைல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. OnePlus டிவி, ஆமாம் டிவி, ரியல்மி டிவி, OnePlus டிவிலாம் இங்கே. ஸோ இதோட ப்ரைஸிங்கு அவங்க வந்து 30,000 ஸ்டார்டிங் ப்ரைஸா, இவங்க வந்து 32,000. ஆனால் பேங்க் ஆஃபரோட 2000 பேங்க் ஆஃபர் 43 இன்ச்சுக்கு 55 இன்ச்சுக்கு. ஸோ பேங்க் ஆஃபர் போக வந்து உங்களுக்கு 30,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஏடா தாய் வீட்டுக்கு காம்படிஷன் கொடுக்குறீங்க, இப்போ தாய்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு காமிக்கிறாங்க. 65 இன்ச் வந்து 65,000. அதில் வந்து 3,000 ரூபா HDFC பேங்க் ஆஃபர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து 62,000 வந்து எடுக்கலாம். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரவணன் ரெட்மி 14 இங்க இருக்கு அந்த கமெண்ட். ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் 5G எப்படி இருக்கு, கேமரா அண்ட் பேட்டரி ரிவ்யூ சொல்லுங்க, ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இருக்குமா? ஸோ சிவா நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். சிவா அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பார்த்தாரு எடுத்து. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. வீடியோ போட்டிருக்காரு சேனலில். என்ன ப்ராசர் 7S Gen 3? அதே தான். ஆனால் என்னென்னா உனக்கு இது கேமரா டெலிஃபோட்டோ இருக்கும், எக்ஸ்ட்ரா டெலிஃபோட்டோ இருக்கும், பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. அந்த இவங்களோட டெக்னாலஜி தான். இதோட நல்லா இருக்கா? இதோட நல்லா பண்ணுது, குவாலிட்டி இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கலர்ஸு அதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி இதுவாக காட்டுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேமரா வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். பேட்டரியும் நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் பேட்டரி ஃபோனு. பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேலைதான் வந்து கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு 2500 mAh பேட்டரியை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவார். ஆனால் வேலை தான் கொஞ்சம் இதுவாக இப்போ 30,000 இருக்குது. ஆனால் கம்மியாகும், ஆஃபரில் வந்து கம்மியாகும். சரி அடுத்து நீ 7300 mAh பேட்டரியில் எவ்வளோ நாள் ஆச்சு சார்ஜ் போட்டேன்? 3 நாள், 2.5 நாள். நாளைக்கு இப்போ இந்த 3 நாள் இன்னும் இவ்வளோ இருக்குது. இன்னும் வந்து 28% இருக்குது. வேறு லெவலே. அடுத்து ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா நேற்று சைனா லான்ச் பண்ணாங்க. போடு 6500 mAh பேட்டரி. இவங்க ஆசில் பிளாட் வச்சிருக்காங்க பாரு. ஆசில் பிளாட் இன்னும் தூக்கல பாரு, H லோகோ இருக்கு பாரு. ஆசில் பிளாடும் இருக்கு, அவங்களோட லூமோ இமேஜிங் இருக்கு. போடு. ஸோ ஆசில் பிளாட் வந்து மோஸ்ட்லி போர்ட்ரைட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல் இருக்கு. லூமோ இமேஜிங் வந்து நார்மலாக அவங்களோட இந்த இமேஜிங், அதுக்கு பதிலாக வந்து லூமோ இமேஜிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி தான் ஃபைண்ட் எக்ஸ்1 அல்ட்ரா இருக்குல்ல, அதே மாதிரி டிஸ்பிளே தான் இருக்குது. 6.82 இன்ச் குவாட் HD LTPO, 1.4 mm பார்டர்ஸ் இருக்கும், பெசல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. புதுசாக ஷார்ட்கட் கீ கொண்டு வந்துட்டானுங்க.
பார்த்தா நல்லா இருந்தது. அந்த இதுக்கு பதிலாக ஸ்லைடர், அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டு ஷார்ட்கட் கீ கொண்டு வந்துட்டாங்க. அதான் இவங்க கொண்டு வந்தால் அப்படியே OnePlus கொண்டு வந்துடுவான். ரிப் அலர்ட் ஸ்லைடர். ஸோ 8 GB தான் இருக்குது, 16 GB RAM வரைக்கும் இருக்குது. ஏரோஸ்பேஸ் கூலிங் இருக்குது. கூலிங் சொல்யூஷன் எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு தெரியல அவங்க சொல்லலாம். என்ன 2MP ஸ்பெக்ட்ரல் கலர். ஆமாம், தனியாக வந்து இது வச்சுருக்கானுங்க. ஹுவாவே எல்லாம் பண்ணுறாங்க 2MP கலர்ஸ்க்கு. அந்த சென்சார் வந்து வச்சுருக்கானுங்க கரெக்டாக ஒயிட் பேலன்ஸ் இது ஆக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்காக தனியாக 2MPயில் ஸ்பெக்ட்ரல் சென்சார் வச்சுட்டு மொத்தம் 5 கேமரா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி. 2 பெரிஸ்கோப்பு, ஒரு அல்ட்ரா வைடு, ஒரு நார்மல். 1 inch சென்சார் தான், லிட்டியா 1 inch சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. லிட்டியா 900. இந்த கன்வர்ஷன் அப்போனா எனக்கு தெரிஞ்சு OnePlus 14ல அந்த ஸ்பெக்ட்ரல் கலர் வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் கொடுப்பானுங்களான்னு தெரியல. ஓப்போ எல்லாத்தையும் அதில் கொடுத்துட்டா நம்மளுக்கு எதுவும் யாரும் வரமாட்டாங்களே. எல்லாத்தையும் இதுலேயே கொடுத்துட்டா நம்மளும் காசு பார்க்கணுமா இல்லையா? ஆனால் இது குளோபலில் வராதுன்னு ஓப்போ தானே. அல்ட்ரா வராது. இதுலேருந்து சிலதெல்லாம் சுடுவானுங்க. சுட்டு அப்படியே குளோபலில் OnePlus அப்படின்ட்டு சுடுறது என்ன, அதே கம்பெனி தான். ஸோ லிட்டியா 900, அது தவிர 50MP அல்ட்ரா வைடு. எல்லா சென்சாருமே மெயின் சென்சார் தவிர மற்ற எல்லா சென்சார் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. 4K 60fps டால்பி விஷன் எல்லாத்துலேயும் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் 120fps டால்பி விஷன் வந்து 1 to 10x ஜூம் வரைக்கும் பண்ணலான்னு போட்டிருக்கு. அப்புறம் வைப்ரேஷன் மோட்டார் வந்து ஸ்ட்ராங் பவர்ஃபுல் தான், போனதுலேயே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவனுக்கு இதெல்லாம் நல்லா பண்றானுங்க. ஆனா கேமரா தான் நம்ம எப்படி இருக்குன்னு. IP68+69 ரேட்டிங்ஸ் இருக்கு. அப்புறம் 6100 mAh. போன வாட்டி 5000 தான் இருந்துதான், இப்போ 6100 ஆகியிருக்காங்க. எல்லாம் அந்த கார்பன் சிலிக்கான் பண்ற வேலை. அதே மாதிரி 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 watt வயர்லெஸ் சார்ஜிங் அதுவும் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க ஊர்லனால கலர் வாய்ஸ் இருக்கு. மேக்ஸ் சேஃப் சப்போர்ட். அதான் அவங்களோட மேக்ஸ் சேஃப் அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க. OnePlus 13 கொஞ்சம் சின்னதா அந்த மாதிரி. ஸோ ப்ரைஸிங்கு 76,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். 12GB 256GB அது வந்து 1TB வரைக்கும் போகுது. 93,800 வந்து 1TB வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே இதில் வந்து ஃபைண்ட் X8s காம்பேக்ட் ஃபோன் வந்துருச்சா. X8s, X8s Plus ரெண்டும் கிட்டத்தட்ட ப்ரைஸிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் சைஸ் மட்டும் டிஸ்பிளே பேட்டரி அவ்வளோதான். இந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி. இதில் வந்து 5500 mAh, இன்னொன்றில் வந்து 6000 mAh. 5.9 inch, இதுதான் 6.59 inch X8s Plus. இது வந்து 6.32 inch. ஓகே. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிமென்சிட்டி 9400+. என்னங்க டிஃபரன்ஸ்? ஸ்லைட்டாக ஒர்க் லாக் பண்ணியிருக்கோம். 9400+ என்ன சொன்னாங்க? ப்ளூடூத் ரேஞ்செலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். ப்ளூடூத் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே லாக் பண்ணியிருக்கோம். ஏஐ பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஜிபியூ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே 9400+. அது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். ஆனால் 1.2 mm பெசல்ஸ். அப்படியா என்ன? வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் ஃபோன் 2A+ அந்த அளவுக்கு இருக்கும். 1.25 தான் வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் பெசலாம். எல்லா சைடும் 1.2. ஃபோன் 2A+ தானே? 1.2லாம் இல்லை, 2A+ சொல்கிறேன். இது 1.2 தான் இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் ஸ்லிம்மஸ்ட்னு போட்டிருக்கு. இவன் கிளைம் பண்ணுறாங்களே வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் பெசல்ஸ் அப்படின்ட்டு. 2A+லாம் 1.2லாம் இல்லை, அதோட அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்களா நான் லான்ச் இவெண்ட்ல? ஆமாம், தின்னஸ்ட் பெசல்னு நானுங்களே. அவங்க தான் சொல்லலாம். 2A+லாம் எப்படி மிட் ரேஞ்ச் ஃபோனில் வந்து அவ்வளோ தின் பெசல்னால் காசுக்கு எங்கே போடுவோம்? சரி, அது தவிர வந்து 50MP ட்ரிபிள் கேமரா இருக்குது. 50MP மெயின் கேமரா, 50MP அல்ட்ரா வைடு, 50MP. ஓகே 2.1. 1.9 எங்கே இருக்குது? 2.9 எங்கே இருக்குது? லைட்டாக ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுலேயும் அந்த ஷார்ட்கட் பண்ற இருக்குது. IP68, IP69 ரேட்டிங்ஸ் இருக்குது. 80 watt வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 watt வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு போட்டு. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான் வைக்கிறாங்க. அதான் எப்படின்னு தெரியல. என்ன பெருசாக ஒன்றும் இல்லையே. 50,000 49,000 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. இதில் என்னென்னா X8sல வந்து 16,261 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே 12,512, 16,512, 16 1TB. 16 1TB வந்து 64,000 சைனாவில் வைக்கிறாங்க. இதுவும் குளோபலில் வருமா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு சைனா ஒன்லின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புரியுது. அடுத்து ஓப்போ பேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வரிசையாக. ஓப்போ பேட் 4 Pro இதுதான் வந்து OnePlus அடுத்த OnePlus பேடாக வந்துரும் பாரு. அப்படியா? ஆமாம், OnePlus பேட் வருமா என்ன தெரியல. இப்போதைக்கு ஒன்றும் வராது எனக்கு தெரிஞ்சு. OnePlus இன்னும் 2 வருஷம் மேக்ஸ் டு மேக்ஸ், அதுக்கு மேலே அது இருக்காது அப்படின்னு தோணுது. OnePlus 15 தான் அவங்களோட லாஸ்ட் எடிஷனாக இருக்குன்ற மாதிரி எனக்கு. ரொம்ப காலம் ஆச்சு OnePlus பேட் வந்து. எப்போ வந்தது? போன 8 Gen 3.
அதான் அந்த போன பேடு தான் இதுவா வந்துச்சு. இப்போ அது ஒன்று விட்டு ஒன்று தான் வந்தது, ஞாபகம் இருக்கா? 9200 ஒன்று வந்தது, நடுவில் ஒரு கேப்பு 8 Gen 3 ஒன்று வந்தது. இப்போ 8X Lite அடுத்து என்ன வருதோ அதை வச்சு வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அப்படி இல்லை அப்படின்னா டோட்டலாக OnePlusக்கே ஒரு கேப்பை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஸ்க்ரீன் சைஸ் ரெசல்யூஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13.2 inch 3.4K 144Hz பேனல் இருக்கு. 1240 mAh வந்து பேட்டரி. 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணி, முன்னாடி 6 ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 8 ஆயிடுச்சு. போடு 4 மிட் பாஸ் ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஜென்ஷன் இம்பாக்டுக்கு வந்து இவங்க டியூன் பண்ணியிருக்காங்களா இந்த ப்ராசரை. ஹான்காய் இம்பாக்ட் 3rd, அப்புறமா ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து 2.1K அல்ட்ரா ஹை இமேஜ் 120 FPS வந்து விளையாடலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. 5.97 mm திக்னஸ் தான். 5.9 பரவாயில்லையே, நல்லா இருக்கே. மெட்டல் பாடி வேற, கீபோர்டு வேற இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோது? ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3299 yuan அப்படின்னு போட்டிருக்காங்க. 3299 yuan. அதான் 37,000 அந்த மாதிரி ஏதோ கன்வர்ஷன். பரவாயில்லையே, 38,000 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். நல்ல காம்படிஷன் தான். அப்போ ஓப்போ நியூஸ் இன்னும் முடியல. ஓப்போ வாட்ச் X2 மினி இதுதான். இதை மாற்றி ஏதாவது விடுவாங்களா? ஆனால் ஃபுல்லாக லேடிஸ் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா 18 கேரட் கோல்டு எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கலரில் வந்து 18 கேரட் கோல்டு பிளேட்டட் தான், கோல்டு கிடையாது, ரியல் கோல்டு கிடையாது, கோல்டு பிளேட்டட் வச்சிருக்கோம் இந்த கலருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ டான் கோல்டு மாடல். இப்போ சில பல பசங்களே வந்து இப்படி தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, கோல்டு கலர், கோல்டு வாங்கணும் அப்படி வாங்கணும்னு. ஸோ இதில் வந்து 1.32 inch AMOLED ஸ்க்ரீன் இருக்குது, 600 nits பீக் டிஃபால்ட் பிரைட்னஸ், 1000 nits பீக் பிரைட்னஸ், கோல்டு பிளேட்டட் இருக்குது. ஸ்டாப் வந்து டெக்ஸ்சர்டு லெதர், அது தவிர ஃப்ளூ எலாஸ்டோமேட்டர் நார்மல் லெதர் இந்த ஸ்டாப்பும் இருக்குன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி டியூவல் சிப்பு, அதே முன்னாடி இருந்த இது மாதிரியே தான். வேறு ஸ்னாப்ட்ராகன் W5 ப்ளஸ் அந்த BS அந்த சிப் இருக்குது. RTOS ரன் ஆகுது. 2GB RAM 30GB ஸ்டோரேஜ். ஆனால் சைனானால வந்து இது கலர் OS ரன் ஆகுது. குளோபலில் இதே வந்துச்சு அப்படின்னா இது ரன் ஆகும், வேற OS. அது ரன் ஆகும். ரைட்டு. ஸோ இதோட பேட்டரி லைஃப் வந்து அப் டு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹெட் மைட் 8 channel ஹார்ட் ரேட் சென்சாரு, SpO2 ஸ்லீப் ட்ராக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, HRV பேஸ்ட் டெஸ்ட் ட்ராக்கிங்கு, இதெல்லாம் எல்லாத்துலையும் இருக்கு. இதோட சைனாவோட ஏதோ யூனிவர்சிட்டியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்காங்களாமே. அக்யூரேசி எப்போ சாவ போறீங்கன்னு உங்களுக்கு சொல்லிடும். குவாலிட்டி அக்யூரேட்டாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணி. டீப் சீக் இன்டகிரேஷன்லாம் வந்துருக்கு சைனானால, கலர் OSனால. கேலரிஸ் ஒழுங்கா அக்யூரேட்டா போடுவானா தெரியல. ஓப்போ வாட்ச்ல கண்ட்ராவியா இருந்தது கேலரி கவுண்டிங். அது தெரியல, அதுக்கு நீ சொல்ற மற்ற இதோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கம்பேர் பண்ணிருக்கேன், சாம்சங்கோட கம்பேர் பண்ணுவோம், சாம்சங் ஆப்பிளோட கம்பேர் பண்ணி நான் பிக்சலோடையும் கம்பேர் பண்ணேன். பிக்சல் வாட்ச் இருந்தது இல்ல, அப்போ நம்ம கிட்ட வெறும் அந்த OnePlus Watch 2 மட்டும் இருந்தது. அதில் கம்பேர் பண்ணேன், அதுலேயே கொஞ்சம் அதிகமாக தான் காமிச்சது. தெரியல. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2099 yuan அந்த டான் கோல்டு போட்டிருக்கு. இது 179 yuan, 21,000 25. இப்போ சைனாலே இதுன்னா இப்போ OnePlusன்னு வந்துச்சுன்னா திருப்பியும் அதே 25,000 தான் வைப்பாங்க. எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரியல. ப்ரைஸ் கட் ஆச்சு நடுவில். அப்புறம் வாட்ச் 2Rன்னு விட்டாங்க ஒன்று லைட் வெயிட்டாக. இதோட வெயிட் எவ்வளோ? அதில் செம வெயிட்டாக இருந்துச்சு. 2R வெயிட் இல்லை வருஷம், 2R வெயிட் இல்லை, 2 வெயிட். வெயிட் போடல, இதில் வெயிட் இருந்துச்சுன்னா தெரியும். 37.8 grams வித்தவுட் ஸ்ட்ராப். பரவாயில்ல, டீசென்ட் தான். அது 50 கிராம் கிட்ட இருந்துச்சுல்ல 2 ஸ்ட்ராப். அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் UK4119 25Kக்கு iQOO Neo 9 Pro refurbished in official site வாங்கலாமா? What are the things to expect or consider before buying it? My budget 25K and average gaming, better camera and good battery backup. தாராளமாக வாங்கலாம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் முன்னாடி, ரீஃபர்பிஷ்ட் இருக்குது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே. கேமிங்க்கு வந்து இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நல்ல ஆப்ஷன் தான். இந்த ப்ரைஸுக்கு வந்து கேமராவும் நல்லாயிருக்கும். அந்த IMX 921 ஏதோ இந்த கேமரா தான் இருக்குது. நல்ல சென்சார் தான். தாராளமாக உங்களுக்கு வாங்கலாம். உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரீஃபர்பிஷ்டாக கிடைக்குது. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி எங்கேயும் போக மாட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாங்கலாம். வாரண்ட்டி அநேகமாக மோஸ்ட்லி 1 year கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 6 months இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 year இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். சூப்பரு. அடுத்தது வந்துட்டானுங்களா சாம்சங்கு கேலக்ஸி M56 5G A56 5Gயோட இன்னொரு சீப்பரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டு. அது என்ன செக்மெண்ட்னு தெரியல. 7.2 mm
30% ஸ்லிம்மர் தான் கேலக்ஸி M55 ஞாபகம் இருக்கா? கல்லு மாதிரி இருக்கும். ஸ்னாப் டிராகன் 7 Gen 1 7S Gen 1 7 Gen 1 இவங்களோட ப்ராசஸர்லயே வந்தது. கொடூரமான இவங்களோட ப்ராசஸ் தான் பண்ணாங்க. ஸோ இப்போ எக்ஸினாஸ்க்கு திரும்பியும் போகிறாங்க 1480 அப்படின்ட்டு வந்து ரூமர் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சிவா டிப்ரெஷனுக்கு போனாரு. M55 தானே அது, M55 F55 ரெண்டும் ஒரே இதுதான். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு. A56 அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ போட்டிருக்கு. அதில் வந்து 12 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோன்னு நினைக்கிறேன். அதில் 15 MP தான் மெயின் கேமரா. ஃப்ரண்ட் கேமு HDR, ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து HDR கேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர வந்து பிகஸ்ட் மான்ஸ்டர் எவர் பேட்டரி சைஸ் தான் இவங்க போடல. எனக்குமா 5000 mAh தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் மான்ஸ்டர்னு ஏதோ போட்டு வச்சிருக்கானுங்க ஃபுல்லா. இங்க ஒருத்த 7300 mAh கொடுத்துட்டு மூடிட்டு உட்காந்துருக்கான். நீங்க கொடுக்க போற 4700 மார்க்கெட்டிங் டைம். M சீரிஸ் அப்படின்னாலே மான்ஸ்டர் தானே, அதனால கருமத்துக்கு அது M சீரிஸ்னாலே மான்ஸ்டர். சரி, கொரில்லா கிளாஸ் விக்டர் ஸ்ப்ரெட் ப்ரொடெக்ஷன் M சீரிஸ்க்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் தானே போடுவாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கொரில்லா கிளாஸ் விக்டர் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 10-bit HDR ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக். என்ன ப்ராசஸர் 1480 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா A56ல 1580 இருந்துச்சு, இதுல காஸ்ட் கட்டிங்காக வந்து 1480 போட்டிருக்காங்க. அநேகமா 5000 mAh 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து இருக்கும். பாக்ஸ்ல வந்து சார்ஜர் இருக்காது. இது தவிர இதுக்கு அடுத்தது F56ன்னு ஒன்று வரப்போகுது. இது வந்து அமேசானுக்கு, அது வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு. ஆஃப்லைனுக்கு ஒன்று A சீரிஸ் வந்து ஆஃப்லைனு ஆன்லைன்லேயும் விற்பாங்க. M56 வந்து அமேசானு, F56 வந்து ஃப்ளிப்கார்ட்டு. எல்லாத்துக்கும் புரியுது. சரி, அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா வைஃபை இஷ்யூ விஜித் வைஃபை இஷ்யூ. ப்ரோ, என் ஃபோன் நத்திங் ஃபோன் 2ல சம்டைம்ஸ் வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ரீகனெக்ட் பண்ணாலும் எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? போத் ஃபோன் அண்ட் ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு சால்வ் ஆகலை. மேபி இப்போ இந்த ஸ்டெபிலிட்டி, நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்தது ப்ரோ நத்திங் ஃபோன் 2க்கு. மேபி அந்த அப்டேட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பண்ணலன்னா அதை பண்ணி பாருங்கள். என்னதான் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கேமரா கண்ட்ராவியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து சால்வ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்க? இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைல்ல, சாஃப்ட்வேரில் தான் இஷ்யூ. அப்போ திடீர்னு அப்படி ஆகுது அப்படின்னா இல்லை, வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ஆகுதான்னு பாருங்க. அடிக்கடி நெட்வொர்க் வைஃபை அப்படி யாருக்கும் ஆகலை, ஆகுதுன்னா ஃபோன் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். வேணா அப்படி ஒன்றும் சால்வ் ஆகலைன்னா சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்பென்சர் பிளாஸா போயிடுங்க. சாஃப்ட்வேரை ஃப்ளாஷ் பண்ணுறங்க, அவ்வளோதான். அடுத்து மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ். இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டைலஸ் வந்துச்சு? மோட்டோ G ஸ்டைலஸ் 5Gன்னு வந்துச்சு. இப்போ வந்து அது இந்தியாவுக்கு வந்து Edge 60 ஸ்டைலஸ் அப்படின்னு லான்ச் ஆக போகுது. அதே கலர், அதே ஸ்டைலஸ் சப்போர்ட், அதே ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதே தாங்க இருக்கு. பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ ஆனால் 3.5 மாடல் ஜாக் அதில் போட்டுருந்துச்சு. Gen 4 Gen 3 தான் நினைக்கிறேன். 6S Gen 3. ஓகே, 7S Gen 2, 6S Gen 3 வந்து இங்கே யூஎஸ்க்கு. இங்கே 7S Gen 4ன்னு போட்டிருக்கு. 7S Gen 2. ஓகே, அதே லிட்டியா 700C சென்சார் தான் இருக்கும். 6.7 inch 1.5K PLD டிஸ்பிளே, மெட்ரிகுலர் டியூரபிலிட்டி இருக்கும், IP68 ரேட்டிங்ஸ் இருக்கும், 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். ரூமர் படி வந்து ஒரே மாடல் தான், 8256, 22,999. ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு. சேல் டேட் மட்டும் தாங்க தெரியும். எல்லாம் அவங்க அஃபிஷியலாக போட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் ஸ்டைலிஷ் வாங்குவாங்கன்னு தெரியல. இப்போ Edge 50 Neo வாங்குறதுக்கு இதை வாங்கிட்டு போயிடலாம்ல இனிமேல் இருந்து. Edge 50 Neo வாங்குறதுக்கு Edge 50 Neo கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இது 6.7. உங்களுக்கு ஸ்டைலஸ் கிடைக்குது இல்லை? ஸ்டைலஸ் எத்தனை பேர் ஸ்டைலஸ் அவங்க S சீரீஸ்லேயே ஸ்டைலஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. Note 3 இந்த S25ல பாவம், அது நல்ல ஒரு யூட்டிலிட்டி இது, ஆனால் யாரும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இதில் வேறு பெயிண்ட் ட்ரா பண்ணுறது இதெல்லாம் வச்சு டிஷர்ட் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ்க்கே போயிடலாமா? இன்னும் நிறைய நியூஸ் இருக்கு. மோட்டோ Edge 60 Pro, Razr 60 Ultra, Razr 60, எக்கச்சக்க ஃபோன்ஸு லான்ச். இந்த இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்ட்டு டீசர் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அதே தேதியில் தான் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 24 வந்து லான்ச் ஆகும்னு போட்டிருக்கு.
ஓகே. மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 இதில் வந்துச்சு. ஓப்போ ரெனோ 13ல வந்துச்சு. அப்புறம் ரியல்மி அந்த அல்ட்ரா 14X அல்ட்ராவா? 14X அல்ட்ரா இல்ல, P3 அல்ட்ரா அதுல வந்துச்சு. இந்த அதே சிப் தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு லீக்ல வந்து இருக்கு. இப்போ இன்ஃபினிக்ஸ்ல ஏதோ இது மாதிரி வந்ததுல 8350 இன்ஃபினிக்ஸ்லயும் ஒன்று 50X ப்ரோ நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 50 MP மெயின் கேமரா, அதே 13 MP அல்ட்ரா வைடு. ஆனால் 50 MP டெலிஃபோட்டோ அப்படின்ட்டு வந்து ரூமர் இருக்கு. 30 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கும். IP6869, 6000 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. அப்புறமா ஸ்பார்க்லிங் கிரேப்பு, ஷேடோ கிரீனு, டாஸ்லிங் ப்ளூ கலர்ஸ். அப்புறம் ரேசர் அல்ட்ரான்னு போட்டு இந்த இதுவும் இவங்களோட ஃபிளாக்ஷிப் ரேசர் 60 அல்ட்ரா, ரேசர் 50 அல்ட்ரா, அதோட சக்சஸர் வந்து ரேசர் 60 அல்ட்ராவா. இந்த வாட்டி வந்து ஃபிளாக்ஷிப் போயிட்டாங்க 8 எலிட். என்ன தைரியம் பாரு, ஃபிளிப்ல வந்து கூலிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆமா, ஆனாலும் தைரியமா வந்து செட்டிங்கடி இப்ப சம்மர் வேற வருது, எவன் வாங்குறானோ தைரியமா 8 எலிட் போயிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தாங்க. இவ்வளவு சின்ன போன்ல 8 எலிட் யூஸ் பண்றது யாரும் ஒன்றும் பெருசா வாங்குறது இல்ல. வாங்க போறது 100 பேரு. அவங்களுக்கு கை பொசுங்கிடுச்சு அப்படின்னா நஷ்டஈடு கொடுத்துருவோம், முடிஞ்சது. மற்றபடி எல்லா ஸ்பெக்ஸும் வந்துச்சு. திக்னஸ், வெயிட் எல்லாம் வந்து லீக் சைனால வந்து சர்டிஃபிகேட் ஆகிருக்கான். ஆனால் 4500 mAh பேட்டரியில் தான் வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த ரேசர் 60 லான்ச் பண்ண போறாங்களா. இதுல வந்து டிமென்சிட்டி 7400. போன வாட்டி என்ன இருந்துச்சு? 7300 எஸ். அதான் இருந்துச்சு எக்ஸ். இப்போ 7400 எக்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ரேசர் 50 MP 13 MP ஒன் ஆஃப் த கண்ட்ராவியான டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா UI லேக் ஆச்சு. பேட்டரி எனக்கு அதுல எவ்வளவு எம்ஏஹெச்? இதுலயும் 4500 தான் போட்டுருக்கு. 33 வாட் சார்ஜிங் தான் போட்டுருக்கு. சேம் தான். அதுவும் கிட்ட சிவாக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் பெருசா யூஸே பண்ண மாட்டேன். எனக்கு பிக்சல் 8A எனக்கு நல்லா வந்தது. இது வந்து எனக்கு 4.5 மணி நேரம் வந்தது. பிளஸ் லாட் ஆஃப் மிஸ்டச். இப்படி நம்ம ஃபிளிப்பு இது பண்ணிட்டு பேக்கெட்ல வச்சோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா டச் ஆகி பாட்டு மாறுது யூடியூப்ல. நம்மளுக்கு அல்ட்ரா கிடைக்கல. அல்ட்ரா கிடைச்சிருந்தா அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சவுண்ட் வந்திருக்காது. அது 8S Gen 3 50 அல்ட்ரா. இப்போ டைரக்டா 8 எலிட் பார்ப்போம். அடுத்தது மோட்டோ நியூஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, அடுத்த கமெண்ட் ப்ரோ Q&A क्वेश्चन. பாபு கிருஷ்ணன், நான் பிக்சல் 4a யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ப்ளூ ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே டோட்டல் அவுட். அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எதனால் வந்ததுன்னு தெரியல. பட் இப்போ 9a வாங்கலான்னு இருக்கேன். ஆனால் எனக்கு சேம் இஷ்யூ வருமானு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கிளாரிஃபை பண்ணுங்க ப்ரோ. ப்ரிகாஷன்ஸ் ஏதாச்சும் இல்லை, பிக்சல் 4a வந்து ரொம்ப பழைய டிவைஸ் ப்ரோ. ரொம்ப காலம் ஆயிருக்கும். யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓவராக யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது. ஸோ நீங்கள் அதனால இதுலலாம் வருமா அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்கு. கேமரா இது எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா 50,000 பிரைஸ் மற்ற காம்படிட்டரோட அதிகமாக தான் இருக்கு. ஆனால் பேட்டரி இதெல்லாம் வந்து போன இதை 80 கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டராக இருக்குங்க. எது பேட்டரியா? பேட்டரி வந்து 5100 mAh. அதுக்கப்புறம் கேமராவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன 80 கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லா இதுலையுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இது 8A இது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் இல்லை, 6.1லேருந்து 6.3 ஆயிருக்கு. ஆனால் பெசல் கம்மியாக இருக்கு பாரு, பாட்டம் பெசல் வந்து. ஆனால் இது வந்து எனக்கு 8A பிடிக்க கொஞ்சம் வாக்கா இருக்கு. ஏன்னா அந்த கர்வ்டு சைடு, சில பேருக்கு கர்வ்டு பிடிக்கும். இப்போ எல்லாருமே ஃப்ளாட் தான் போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான். ஸோ எல்லாருமே ஃப்ளாட் சைட்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. கர்வ்டு வந்து யாருமே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வராது. நீங்கள் லாங் டேர்ம் யூஸை பொறுத்து 5-6 வருஷத்துக்கு கழிச்சு வருங்க, அவ்வளோதான். யூசேஜை பொறுத்து தான் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் 5 வருஷத்துக்கு மேலாம் ஃபோன் நிறைய பேர் வச்சு. இதுக்கும் 7 years சப்போர்ட் இருக்குல்ல? இதுக்கு 7 years சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு பார்ட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு. ஓகே, வாரண்டிலாம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்து மோட்டோரோலா மோட்டோ புக் 60. மோட்டோரோலாவோட லேப்டாப் வந்து லான்ச் ஆகுதான் இன்டெல் ப்ராசரோட அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து 1.4 kg தான். பேண்டோன் கியூரேட்டட் கலர் ஆப்ஷன் இதுலயுமா? ஆமா. இதெல்லாம் யார் வச்சு வாங்குவா? ஏன் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆள் இருக்கா? மோட்டோரோலாக்கெல்லாம் இவன் லேப்டாப் வாங்குவானா? 14 inch 2.8K OLED டிஸ்பிளே இருக்கு. டால்பி அட்மாஸ் இருக்கு. இன்டெல் கோர்சான் ப்ராசஸர் இருக்கு. 60 வாட் பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ். எவ்வளவு ஆகும் இதெல்லாம் தெரியல. இன்டெல் இதுக்கு தான் போட்டி போல் இருக்கு. ஏசுஸ் அப்படியே OLED OLED அதேதான். இன்டெல் கோர்சான் அவங்ககிட்டயும் இருக்கு. ஆமா, அதோட விலை கம்மியா இருந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை. சரி, ஏசுஸும் மோட்டோரோலாவும் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஏசுஸ் பிராண்ட். அதான் சொல்றேன், வாங்குறதுனா யாரு? ஏசுஸ் தான்.
வாங்குறது ஏசூஸ். சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப் கம்மி காசுல எனக்கு இது வேணும் அப்படி பார்த்தா OLED வேணும். இன்ஃபினிக்ஸ் நல்லா இருக்கு. இன்ஃபினிக்ஸ்லயே OLED சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அது இன்ஃபினிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேபி மோட்டரோலா பெட்டர் சர்வீஸ் கொடுத்தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சைனால கலர்ஸ்னு ஒன்று இருக்கு, கலர்ஃபுல். அவன் இதோட மேசிவான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ஆனா இந்தியாவுக்கு தான் வர மாட்டேங்குது. லூசுப்பையா டால்பி அட்மாஸ் வச்சு இது பண்றான். பார்ப்போம் இதோட பிரைசிங் என்னன்னு. 17ஆம் தேதி அதே இதுல வந்து மோட்டோ பேட் 60 Pro லெனோவோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆச்சான். அதே இது லெனோவோ ஐடியா டேப் ப்ரோ அப்படின்னு ஒரு லான்ச் ஆச்சு. 8300 அது எவ்வளோக்கு லான்ச் ஆச்சு? 30,000 தான் நினைக்கிறேன். 28,000 லான்ச் ஆச்சு. மோஸ்ட்லி அதோட கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயே ஸ்டைலஸ் இருக்கு. 8300 ஸ்டைலஸ் இருக்கு. பாக்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஸ்டைலஸ் வந்துருன்னு போட்டுருக்கு. 12.7 inch 3K 144Hz பேனல் இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. Pantone curated colors. இந்த Pantone பார்ட்னர்ஷிப் பண்ணதான் பண்ணாங்க. போன்ல, டேப்லெட்ல, லேப்டாப்ல எல்லாத்துலயும் வந்து Pantone colors. கரெக்ட். ஸ்மார்ட் கனெக்ட், கண்ட்ரோல், ஸ்ட்ரீம், டிரான்ஸ்ஃபர். சர்க்கிள் அந்த இது இருக்கிறதுனால சர்க்கிள் ரிசர்ச் வந்து உங்களுக்கு டேப்லெட்லேயே ஒர்க் ஆகும். டிரான்ஸ்லேட் வந்து இந்த சர்க்கிள் பண்ணால் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. 45 watt சார்ஜிங்கு, அப் டு 10 hours யூசேஜ், 10,200 mAh பேட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே அன்றைக்கே தான் லான்ச் ஆகுது. இப்போ எக்கச்சக்க லான்ச் பண்ணிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அட்சருக்கு ஜாலி தான் அடுத்த வாரம். நியூஸ் தான் நிறையா இருக்குது. இன்றைக்கே எவ்வளோ நியூஸு. ஆமாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து டிவிடி. நாளைக்கு வீடியோ வரும், ஏஐ வீடியோ இதெல்லாம் வரும். ஸோ மண்டே வந்து டிவிடி கிடையாது. சண்டே ஊர்வம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ்டு எல்லாருக்கும். ஹாப்பி தமிழ் நியூ இயர். டியூஸ்டே பார்ப்போம். இதோட டியூஸ்டே டிவிடியில் பார்ப்போம். டிவிடியில் பார்ப்போம். அது வரைக்கும் சிவத்சன் விக்னேஸ்வர். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு. சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.